ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும். முதல் நிமிடம் மட்டும் நிதானமாக யோசித்து செயல்படுங்கள். கர்மா: நீ செய்யும் நல்லது உன்னிடம் திரும்பும். நீ செய்யும் தீமை உன்னை தேடி வரும். கர்மாவை ஏமாற்றலாம், ஆனால் தப்பிக்க முடியாது. விதி ஒரு தொடக்கம் என்றால் கர்மாதான் முடிவு. எத்தனையோ மேதைகளை உருவாக்கி உயர்ந்து நிற்கும் பள்ளிக்கூடம் வாக்குச்சாவடியான பின்பு ஒரு உத்தமனை கூட உருவாக்க முடியாமல் உடைந்து போகிறது. கூட்டத்தோடு வாழ பிடிக்காதவன் அல்ல நான். கூட்டத்தோடு கூட்டமாக கூச்சல் போட விரும்பாதவன்தான் நான். யாருக்காகவும் உன்னை மாற்றிக் கொள்ளாதே. ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக் கொள்பவர் கிடைத்தால் அவர்களை தொலைத்து விடாதே. கஷ்டம் வந்தால் கைவிடாதே. அதுவே உன் வலிமையை சோதிக்கும் நேரம். தொடர்ந்து போராடும் மனதிற்கு தோல்வி நிரந்தரமல்ல. சரியாய் பேசுகிறோமோ என்பதை விட சரியானவர்களிடம் பேசுகிறோமா என்பதுதான் முக்கியம். எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருங்கள். அது உங்கள் மதிப்பை உயர்த்தும். மதிக்காத இடத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் பலரையும் அங்கேயே கட்டி போட்டு விடுகிறது இந்த வாழ்க்கை. பிடித்த விஷயம் நடந்தால் கடவுள் காரணமாம். பிடிக்காத விஷயம் நடந்தால் விதி காரணமாம். தான் மட்டும் எதுக்குமே காரணம் இல்லையாம். மனிதன் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும். வெற்றியோ தோல்வியோ முடிவு எதுவாயினும் முதலில் நீ முயற்சி செய்துவிடு. ஜெயிக்கும் பக்கம் நிற்பது வீரமல்ல, நிற்கும் பக்கம் ஜெயிக்க வைப்பதுதான் வீரம். நல்லவன் மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட நம்புற மாதிரி நடிச்சிட்டு போயே இருக்கணும். இறந்தவருக்கு கொடுக்கும் திதியும் இறந்த பின் கிடைக்கும் நிதியும் இறந்தவருக்கு பலனளிப்பதில்லை. பின்னால் பேசுபவர்களை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயம் உன்னால் முன்னால் செல்ல முடியாது. வெளிச்சம் உள்ள இடத்தில் அலங்கார விளக்காய் இருப்பதை விட இருளான இடத்தில் மெழுகுவர்த்தியாய் இருப்பதே சிறப்பு. சொல்லில் கவனமாக இருங்கள். சொல்வதில் கவனமாக இருங்கள். சொல்பவரிடம் கவனமாக இருங்கள். வயது அதிகம் ஆக ஆக கற்றுக்கொள்ள வேண்டியதை விட ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அவசியமாகிவிடுகிறது. பணத்தின் மதிப்பு உன்னிடம் இல்லாத போது தெரியும். உன்னுடைய மதிப்பு பணம் இல்லாத போதுதான் தெரியும். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான். புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். உங்களை குப்பையாக கூட மதிக்காதவரை ஏன் கோபுரத்தில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எவ்வளவு உயரம் அடைந்தோம் என்பதை விட எந்த மனிதரையும் காயப்படுத்தாமல் நம் வழியில் நேர்மையாக வந்தோம் என்பதே ஆக சிறந்த உயரம். ஒரு முறை தெரியாமல் செய்யும் தவறை வைத்து உங்கள் நடத்தையை ஒருவர் தீர்மானித்தால் அவரது உறவை தலையில் தட்டி விரட்டிவிட்டு விலகிவிடுங்கள்.
அவர் உங்களுக்கு அன்புக்கு தகுதியற்றவர்.